நான் ஒரு திருநங்கை அப்படின்றத உங்க வீட்டுல யாருக்கிட்டையாவது சொல்லியிருப்பீங்க. அவங்களோட அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்தது? உங்களை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என் வீட்டில் சொல்லலை, என் வீடு தான் எனக்கு சொன்னாங்க. நான் ஒரு வித்தியாசம். அந்த 11, 12, 13 வயசு அந்த பருவங்களில் வந்து நம்ம ஒரு பிறப்பால் ஒரு ஆணாக பிறந்திருந்தாலும் அந்த ஒரு பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய வயசு எதுமா? 13 வயசு. அந்த வயசுல தான் எங்களுக்கும் எங்களோட மாற்றங்கள் வந்து தெரியும். ஒரு பையன் வந்துட்டு ஒரு பையன் கூட போயிட்டு கோலி விளையாடுவான், பம்பரம் விளையாடுவான், காத்தடி இதெல்லாம் பண்ணுவான். ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் கூட்டத்தோடையே சுற்றிட்டு இருப்போம். இப்போ உங்களுக்கு ஒன்று தோணல, ஒருவேளை இந்த ஜென்மத்தில் நான் பெண்ணா பிறந்திருந்தேன்னா இந்த மாதிரிலாம் நான் வாழ்ந்திருப்பேன்னு ஒரு ஆசைகள் இருக்கும்? எனக்கு நிறைய குழந்தைகள் வேணும். ஒரு பொண்ணு வந்து ஒரு 2 குழந்தை பெற்றா போதும் அப்படின்ட்டு இப்போ கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் கூட அதுதான் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து ஒரு 10-20 குழந்தைகள் வேணும். திருநங்கை சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இல்லைம்மா, 1000 விஷயம் என்னை காயப்படுத்தியிருக்கு. சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எனக்கு வந்தது இந்த திருநங்கை சமுதாயத்தில். அதில் வந்து அவங்க பேசக்கூடிய குரூப்புகளில் வந்து என்ன பேசக்கூடிய வார்த்தைகள். ஆனால் நான் என்ன தெரியுமா பண்ணேன்? அப்படியா, சரி என்ன பண்ண போகிறாங்க பண்ணட்டும். இந்த பூமியில் பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நாள் சாக தான் போகிறோம். கோழைக்கு தினம் தினம் சாவு, தைரியமானவனுக்கு ஒரே நாளில் முடிஞ்சிடும். நான் அப்படி போயிடுறேன். பாவை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஒரு சிறப்பு விருந்தினர் தான் நம்மளுடைய ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திருநங்கை சமூகத்தினுடைய போராளி அவங்க. திருநங்கைகளுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களுக்குமே, கணவனால் கைவிடப்பட்ட பெண்களாக இருந்தாலும் சரி, விடோவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பெண்களுக்காகவும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க ஒரு சிறப்பு விருந்தினராக மந்த்ரா மேம் அவர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் இணைச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ மக்கள் வந்து உங்களை நிறைய பிரச்சனைகளில் கொடுத்த நேர்காணல்கள் மூலமாக அறிமுகமாக இருப்பீங்க. ஒரு நல்ல வாய்ஸ் அவுட் பண்ணுற ஒரு திருநங்கையா, எல்லாருடைய பிரச்சனையை எடுத்து சொல்கிற ஒரு திருநங்கையாக தான் அறிமுகமாகி இருக்கீங்க. அதை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ நீங்கள் கடந்து வந்த பாதை சின்ன வயசுல இருந்து, ஸோ அதை பற்றி யாருக்கும் பெருசாக தெரியாது. ஸோ இந்த நேர்காணலில் நம்ம அதெல்லாம் பற்றி பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சின்ன குழந்தையா இருந்தப்போ இருக்கட்டும், உங்கள் வீட்டில் இருந்தப்போ இருக்கட்டும், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருப்பீங்கல்ல, நான் ஒரு திருநங்கை அப்படின்றத உங்கள் வீட்டில் யாருக்கிட்டையாவது சொல்லியிருப்பீங்க. அவங்களோட அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்தது? உங்களை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? அதாவது நான் ஒரு திருநங்கை அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என் வீட்டில் சொல்லலை, என் வீடு தான் எனக்கு சொன்னாங்க. நான் ஒரு வித்தியாசம். ஏன்னா அந்த என்னோட அந்த 11, 12, 13 வயசு அந்த பருவங்களில் வந்து நம்ம ஒரு பிறப்பால் ஒரு ஆணாக பிறந்திருந்தாலும் அந்த ஒரு பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய வயசு எதுமா? 13 வயசு. அந்த வயசுல தான் எங்களுக்கும் எங்களோட மாற்றங்கள் வந்து தெரியும். ஆனால் அதை உணரக்கூடிய தன்மை வந்து எங்களுக்கு இருக்காது. எங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். ஏன்னா ஒரு பையன் வந்துட்டு ஒரு பையன் கூட போயிட்டு கோலி விளையாடுவான், பம்பரம் விளையாடுவான், காத்தடி இதெல்லாம் பண்ணுவான். ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் கூட்டத்தோடையே சுற்றிட்டு இருப்போம். எங்கள் வயசு பொண்ணுங்க கூட போய் உட்காந்து கல்லங்காய் விளையாடுறது, இந்த வலையெல்லாம் உடைச்சி கலர் ஹவுஸ் விளையாடுறது, இந்த ஸ்ட்ரிப்பிங் விளையாடுறது, இந்த மாதிரி தான் இருப்போம். அப்போ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசம் தெரியும். இந்த பையன் நான் ஒரு மாதிரி பொம்பளைங்க கூடயே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அந்த இடத்துல பொம்பளை பிள்ளைங்க இல்லை, யாருமே இல்லைன்னா எங்கள் அம்மா கையை பிடிச்சிக்கிட்டே சுற்றுவோம். நான் எங்கள் அம்மா சொல்கிறேன். 10 திருநங்கைக்கு வந்தால் அவங்க அம்மா கூடயே இருப்பாங்க. அவங்க அம்மா எங்கே போகிறாங்களோ அங்கேயே போவாங்க, அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்களோ அதே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தாய்க்கு தெரியும் தான் பிள்ளை யார், நம்ம தான் பிள்ளைக்கு என்ன மாற்றம் இருக்குன்றது பெத்த தாய்க்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ வந்து அவங்க ஒரு தாய் வந்து அதை ஏற்றுப்பாங்க, ஒரு தாய் வந்து கண்டிக்க ஆரம்பிப்பாங்க. ஏற்றுக்கிற தாய் வந்து புள்ள வந்து கூணோ குருடோ நொண்டியோ எப்படி இருந்தாலும் நம்ம பெத்த புள்ளன்னு ஏற்றுக்கிற தாய்க்கு அந்த அந்த திருநங்கைக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது, ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஏற்றுக்காமல் கண்டிக்கக்கூடிய தாய் இருக்கும்போது அந்த பிள்ளையோட லைஃபே போயிடுச்சு. இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த 11, 12, அந்த 13 வயசுல இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் உணர தெரியல.
நான் எப்போவுமே நார்மலாக அப்படி தான் இருக்கேன். நான் எப்போ பொம்பளை பசங்க கூட தான் இருப்பேன், விளையாடுவேன். எங்கள் அம்மா கோயிலுக்கு போனால் கூட போவேன். அவங்க சாமியை எப்படி கும்பிடுறாங்க, அந்த மஞ்சள் குங்குமம் எப்படி, இதைப்பா நானும் அதே மாதிரி வீட்டில் வந்து களிமண்ணில் ஒரு பொம்மை பிடிச்சி வச்சு இதெல்லாம் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னுடைய இது. அப்போ தான் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள என்னை கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் அப்படி கிடுக்கிடுன்னு ஓடுவேன், கிடுக்கிடுன்னு ஓடி வருவேன். அப்போல்லாம் ஒரு மாதிரி ஒரு கொச்ச வார்த்தையில் கூப்பிட ஆரம்பிக்கும் போது தான் அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தமும் கூட எங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியல. அப்போ தான் எங்கள் அம்மா ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம பிள்ளைய இப்படிலாம் கூப்பிடுறாங்களே கொள்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் புதுசாக என் ஃபேமிலிக்கு வந்து நான் இப்படின்னு தெரியப்படுத்தணுன்னு ஒன்றுமே கிடையாது. அவங்க தான் எனக்கு தெரியப்படுத்தினாங்க. நீங்கள் என்னைக்காவது கடவுள்கிட்ட வேண்டும் போது ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கீங்களா, நான் ஏன் திருநங்கை அந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி? என்னைக்காவது கடவுள்கிட்ட வேண்டும் போது இதை பற்றி ஃபீல் பண்ணீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் நான் இப்படின்னு உணர்ந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு இந்த திருநங்கை சமுதாயத்தில் எனக்கு கிடைச்சது அனைத்துமே வந்து சந்தோஷம் மட்டும்தான். அப்போ நான் ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. இது வந்து நான் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் திருநங்கை என் மனசளவில் நான் ஒரு திருநங்கை நான் உணர்ந்து நான் வலம் வரும்போதெல்லாம் எனக்கு இதை பற்றின பெருசாக எனக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. ஏன்னா நான் எனக்கு அந்த அளவுக்கு நான் படிக்கலை. ஸோ நான் வந்து டைலரிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே போவேன், வேலை பார்ப்பேன், ஜாலியாக இருப்பேன். நான் ஒர்க் பண்ண இடம் எல்லாமே வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பெரிய பெரிய இடம் தான். அப்போ எனக்கு இதை பற்றினதில் எந்த ஒரு இதுவுமே தெரியல, நல்லா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் சர்ஜரி பண்ணிவிட்டு டோட்டலாக திருநங்கையாக நான் மாறி வரும்போது தான் நிறைய வலி வேதனைகள் இப்போ வரைக்குமா அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு தீர்வே இல்லாமல் இருக்குது. அப்போ ஒரு நாளில் லைஃப் ஃபுல்லாகவே வந்து இப்போ நான் கடவுள்கிட்ட வேண்டின்னு தான் இருக்கேன். ஏன் எங்களை திருநங்கையாக படைச்சிங்க? ஒன்று ஆணாவோ இல்லை பெண்ணாவோ படைச்சிருக்கலாம். இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு படைப்பை படைச்சிட்டு இப்படியும் போக முடியாமல் அப்படியும் போக முடியாமல் ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணுமா? இது எதை வச்சு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களை கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, எங்கள் பேரண்ட்ஸ் எங்களை ஒதுக்குறாங்க, என் அண்ணன் தம்பிங்க எங்களை வந்து கைவிட்டாங்க, அதெல்லாம் வச்சு சொல்லலை. இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே நடக்கக்கூடியது தான். ஒரு பெண்ணுக்கே வந்து கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்தை இல்லைன்னா அவங்கள ஒதுக்க தான் செய்வாங்க. ஒரு ஆணுக்கும் அதே தான். புரியுதுங்களா? அப்போ நாங்கள் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. மனிதர்களான எல்லாருக்குமே இந்த கஷ்டம் இருக்குது. இதையும் கடந்து ஒரு வழி எங்களுக்கு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹஸ்பண்டுன்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறோம். மனசளவில் வந்து நாங்கள் ஒருத்தரை நேசித்து அவரும் எங்களை நேசித்து எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன், நான் சாகிற வரைக்கும் உனக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கவோ, எங்களோட உழைப்புகள் அத்தனையுமே, எங்களோட திறமைகள், உழைப்புகள், இளமைகள் அத்தனையுமே நாங்கள் அவருக்கு செலுத்தி நாங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமே. ஏன்னா நமக்கு ஒரு குறை இருக்குது, நம்ம திருநங்கையாக இருந்துட்டோம், நம்ம வாழ்க்கை இதுதான். பட் ஒரு ஆணாக பிறந்து நமக்கு ஒரு வாழ்க்கை தரேன்னு சொல்லி நம்ம கைப்பிடிச்சிருக்காரு. நான் இவரை விட நம்மளுக்கு வேறு என்ன சொத்து, இவரை விட நமக்கு வேறு என்ன இருக்குன்றதுனால எங்களோட கஷ்டங்கள் அத்தனையுமே, எங்களோட உழைப்புகள் அத்தனையுமே அவருக்கு கொடுக்குறோம். பட் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் எங்களை அவர் கைவிட்டு போகும்போது அதோட வலி வேதனைகள்லாம் சொன்னால் புரியாது, அனுபவிச்சால் மட்டும்தான். பட் அவர் கைவிட்டு போகிறதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு போகிறாரு பாருங்க, அது இன்னமும் வலிக்குது. என்னன்னா, உன்னால எனக்கு ஒரு குழந்தை பெற்று தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியல. அப்போ அந்த இடத்துல தான் கடவுளை நாங்கள் திட்டுறோம், கடவுளை வந்து நாங்கள் ரொம்பவே நொந்துக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு குழந்தை பெற்று தர முடியாது தான் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் தெரிஞ்சு தானேப்பா நீ வந்து கைப்பிடிச்ச, தெரிஞ்சு தானே எங்கள் கூட சேர்ந்து வாழ்ந்த. அப்போ இது ஒரு குறைஞ்சது ஒரு 10 வருஷம் வச்சுக்கோங்க. ஒரு 22 வயசில் எங்கள் கூட வராருன்னா ஒரு 32 வயசு வரைக்கும் எங்கள் கூட வாழ்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த கல்யாண ஸ்டேஜ் வரைக்கும் வந்து ஃபேமிலி அப்படி இப்படி ஏதோ சொல்லி கல்யாணம் பண்ணிடுறாங்க. அந்த 10 வருஷம் எனக்கு குழந்தை பிறக்கான்னு தெரிஞ்சு தானே என் கூட இருந்தேன். அப்போ சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அப்போ நாங்கள் எவ்வளோ உனக்காக செஞ்சுருப்போம். நாங்கள் வந்து நடந்து போனாலும் உனக்கு பைக் வாங்கி கொடுத்துருப்போம், நாங்கள் கஞ்சி குடித்தாலும் உனக்கு கறி சாப்பாடு கொடுத்துருப்போம். கரெக்டுங்களா? நாங்கள் கிழிஞ்ச புடவை கட்டினாலும் உனக்கு நல்ல பட்டு வேட்டி பட்டு சட்டை நாள் கிழமையில் போட்டு அழகு பார்த்துருப்போம். நீ கிழிச்ச கொட்டை தாண்டாமல் இருந்திருப்போம்.
சரிங்களா? அந்த 20 எனக்கு உனக்கு ஒரு 22 வயசுனா எனக்கும் அதே சேம் வயசு தான் இருந்திருக்கும். அந்த 20 வயசுல நான் சம்பாதிக்கணும் ரோடு மேலே போய் நினச்சிருந்தேன்னா எவ்வளவோ சம்பாதிச்சிருப்பேன் இந்த 10 வருஷத்துக்கு. அது அனைத்துமே உனக்காக நான் விட்டுட்டு நீ தான் எனக்கு உலகம், நீ தான் எனக்கு லைஃபு அப்படின்னு சொல்லி உனக்காக என் வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டேன். இப்போ உனக்கு ஒரு 35னா எனக்கும் ஒரு 35ன்ற நான் ஆன்டி ஆகிட்டேன். இதுக்கு மேலே நான் ரோட்டுக்கு போனேன், என்ன ஒரு கோழி கொத்தாது, நாய் நக்காது, எல்லாமே போயிடுச்சு எங்கள் லைஃபு. நீ எங்கள் லைஃப்பை முடிச்சுட்டு நீ போய் புதுசாக உன் லைஃப்பை ஆரம்பிக்கிறன்னும் போது இதை விட நரகம் எங்களுக்கு வேற என்னமா இருக்கு? புரியுதுங்களா? இப்படி ஒரு வலி வேதனையோட இந்த மந்த்ரா மட்டும் கிடையாது, மொத்த திருநங்கைகளுமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அனைவருமே இந்த வலி வேதனைகள், அதுவும் நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண நீங்களே அழுதுருவீங்க. ஸோ அந்த மாதிரி ரேஞ்சுக்கு கொண்டு வரல, எல்லா திருநங்கைகளுக்குமே இது இருக்குது. அப்போது நாங்கள் கடவுள்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, எங்களை ஏன் இப்படி படைச்சு எங்களை ஏன் இந்த பூமியில் நடமாட விடுற, எங்களுக்குன்னு மனசுன்னு ஒன்று ஏன் கொடுத்த, அதில் ஒரு இறக்கம்னு ஒன்று ஏன் வச்ச. இது எதுவுமே இல்லாமல் நாங்கள் திருநங்கையாக பிறந்துட்டோம், எங்களுக்கு ஒரு ஆண் மேலே எந்த ஒரு இழுப்புமே இல்லாமல் எங்களுக்கான வாழ்க்கை வாழவாத எங்களை வச்சிருக்கலாம்ல. நாங்கள் ஓடுறோம் ஓடியாரோம், எங்களுக்குள்ளே வாடின்றோம் போடின்றோம், ட்ரெஸ் பண்ணுறோம், மேக்கப் பண்ணுறோம், சாப்பிட்றோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இப்படியே போயிருக்கலாம்ல. எதுக்கு எங்களுக்கு இன்னொரு ஆண் மேலே ஒரு அஃபெக்ஷனை கொடுத்து இந்த வலி வேறு இந்த நரகத்தெல்லாம் எங்களுக்கு காட்டுறன்றது தான் கேள்வியாக நாங்கள் கடவுள்கிட்ட வைக்கிறோம். கண்டிப்பா மேம். இப்போ உங்களுக்கு ஒன்று தோணல, ஒருவேளை இந்த ஜென்மத்தில் நான் பெண்ணா பிறந்திருந்தேன்னா இந்த மாதிரிலாம் நான் வாழ்ந்திருப்பேன்னு ஒரு ஆசைகள் இருக்கும், அது என்ன மாதிரியான ஆசைகள்? அதாவது எனக்கு வந்து நான் வந்து ஒரு பெண்ணாக பிறந்திருந்தேன்னா இப்படிலாம் வாழ்ந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து குழந்தைங்க மேலே ரொம்ப ஆசை, எனக்கு நிறைய குழந்தைகள் வேணும். ஒரு பொண்ணு வந்து ஒரு 2 குழந்தை பெற்றா போதும் அப்படின்ட்டு இப்போ கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் கூட அதுதான் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து ஒரு 10-20 குழந்தைகள் வேணும். என்னை சுற்றி ஒரு குழந்தை கூட்டமே இருக்கணும், அதுங்க கூட நான் விளையாடணும், கொஞ்சணும், இந்த மாதிரியான ஆசைகள் எனக்கு ரொம்ப அதிகம். ஆனால் அது இப்போ நடக்கலை. எனக்கு அந்த மாதிரி வாழணுன்ற ஒரு இது. அதே போல் வந்து எனக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், எங்கள் வீட்டுக்காருக்கா அப்படி இப்படி இதெல்லாம் எனக்கு வந்து இப்படி வாழணுன்றது என்னோட ஆசை. கண்டிப்பா. இப்போ உங்களை திருநங்கையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, மனசால அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏத்துக்கிட்ட ஒரு நபர் இருப்பாங்கல்ல, சோ அந்த நபர் யாரு? என்ன திருநங்கை நீங்க கேட்கறது வந்து என்னோட சொந்தத்துல கேக்குறீங்களா இல்ல பொதுவா? உங்க வீட்லயே, இப்போ உங்க வீட்ல தான் சொன்னாங்கன்னு சொல்றீங்க நீங்க திருநங்கை அப்படின்றத, ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? எனக்கு வந்து எதிர்ப்புகள் என் வீட்டுல என்று எதுவுமே கிடையாதுமா. என் வீட்டுல வந்து நான் புதுசா நான் இப்படி அப்படி இருந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அவங்க என்னை ஏத்துக்கிறாங்கன்னா நான் நீங்க கேட்ட அந்த ஒரு நபரை சொல்லலாம். நான் இப்படிதான்றது என் கூட பிறந்தவங்க 3 பேர் அண்ணன் தம்பிங்க, ஒரே ஒரு அக்கா, எல்லாருக்குமே தெரியும் நான் இப்படிதான். குழந்தையிலேருந்தே நான் இப்படிதான்றது எல்லாருக்குமே தெரியும். யாருமே என்னை எந்த அளவுக்குமே என்னை யாருமே வெறுக்கலாம் செய்யலை, எல்லாருமே என்னை ஏற்றுக்கதான் சேர்ந்துட்டாங்க. அது போல் எனக்கு ஒரு 18-19 வயசுலேயே எங்கள் அப்பா இறந்துட்டாரு. அதனால எனக்கு எங்கள் அப்பாவோட டார்ச்சலும் கிடையாது. அதுக்கப்புறம் நான் என்னோட மாற்றங்களை வச்சு அப்பா அடிக்கிறதோ கண்டிக்கிறதோ அப்படின்றதே எனக்கு எதுவுமே கிடையாது. அப்போ எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, என்னோட அண்ணன் தம்பிங்கெல்லாம் இதை பெருசாலாம் எனக்கு வந்து சொல்லி காட்டுறதோ இல்லை எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாற்றத்தை வந்து ஏதாச்சும் ஒரு கேலி பண்ணுறோம் அப்படிலாம் எதுவுமே எனக்கு நடக்கலை. அப்படி இருக்கும்போது ஒரு ஆளை மட்டும் நான் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னு தெரியல. அப்படி சொல்லணுன்னா நான் இப்படிதான் தெரிஞ்சு என் கூட பிறந்தவங்களை விட எங்கள் அக்கா வீட்டுக்காரே என்னை ஏற்றுக்கிட்டு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவங்க ஃபேமிலியில், அதாவது நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கூட பிறந்த ஒரு தம்பி வந்து தம்பியோ அண்ணனோ அவங்க மொத்தத்தில் அவங்க ஃபேமிலியில் ஒரு திருநங்கை பிறந்திருக்காங்க, அவங்க திருநங்கையாக வாழ்கிறாங்கன்னா அந்த வீட்டில் பொண்ணு எடுக்கிறதுக்கே யோசிப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கூட பிறந்தவங்க ஒரு திருநங்கையாக இருக்காங்க, நாளைக்கு இவங்களுக்கும் ஒரு குழந்தை அந்த மாதிரி பிறந்துடுச்சுன்னா அந்த ஜீன் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பிறந்துட்டா என்ன பண்ணுறதுனால நிறைய பேர் பொண்ணு எடுக்க யோசிப்பாங்க. அதையெல்லாம் தெரிஞ்சும் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணி அவரு என்னை ஏற்றுக்குன்னு இன்னைக்கு வரைக்குமே எனக்கு நல்ல உதவிகள்லாம் பண்ணிட்டு எனக்கு கஷ்டம்னு வரும்போது எனக்கு கை கொடுக்குறாங்கன்னும் போது இதை விட எனக்கு வேற சந்தோஷம் என்ன இருக்குது? கண்டிப்பாக மேம். இப்போ ஃபினான்ஷியலாக நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஃபினான்ஷியலாக கேட்டிங்கன்னா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேம்மா. அதாவது
இந்த ஒரு பிரச்சனை சென்னைக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனையில் நான் இருக்கும்போது ரொம்ப பண வசதி இல்லாமல் ரொம்பலாம் கஷ்டப்பட்டேன். பட் ஆனாலும் எனக்கு ஒரு தைரியம், அசைக்க முடியாத தைரியம். எல்லாருமே சொல்லுவாங்க, படிப்பு இருந்தால் நம்ம எல்லாமே பண்ணலாம், படிப்பு கல்வி தான் முக்கியம், கல்வி இருந்தால் நம்ம எதை ஒன்றாலும் சாதிக்கலாம், எங்கே ஒன்றாலும் போய் வாழலாம், எப்படி ஒன்றாலும் வாழலான்றது நிறைய பேர் சொன்ன ஒரு இது. படிப்பு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ நம்மளுக்கு படிப்பு இல்லை, நம்ம போய் சூசைட் பண்ணி செத்துடலாமா, எங்கன்னா ஏரி குளத்தில் குதிச்சு அப்படியே யோசிக்க முடியாது இல்லைங்களா? அப்போது எனக்குள்ள ஒரு தைரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைத்தொழில் இருந்தது. எனக்கு நல்லாவே டைலரிங் தெரியும். நான் போடுற ப்ளவுஸ்லேருந்து சுடிதார்லேருந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். ஸோ அந்த தொழில் இருந்தது. நான் போய் மற்ற திருநங்கைகள் மாதிரி படிச்சுட்டு கூட போய் யாசகம் கேட்டுக்குன்னு படிச்சுட்டு பாலியல் தொழிலில் நின்று அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தோம். நான் அது இல்லைன்னுலாம் நான் மறக்கல. திருநங்கைனா இதுதான் லைஃபு, இப்படி தான் வாழ்ந்து ஆகணும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் என் கையில் இருக்கக்கூடிய தொழிலுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன். ஏன்னா படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளோட கைத்தொழிலும் முக்கியம். இதுவும் அதில் குறைஞ்சிலாம் போகலை. கையில் தொழில் இருந்தாலே போதும், நம்ம எங்கே ஒன்றாலுமே வாழ்ந்துடலாம். அந்த மாதிரி படிப்புக்கு ஏற்ற மாதிரி இதுக்கும் ஒரு தகுதி இருக்குன்றது சொல்ல வரேன். அப்போ என்னோட தொழிலை வச்சு நான் வந்தேன். கஷ்டப்படுறேன்னா இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட்டுக்கு லைனிங் வச்சு தைக்கணும் அப்படின்னா ஒரு 500 ரூபாய் வாங்குறாங்க. நான் ஒரு 50 ரூபா கம்மியாக 450 ரூபா வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே 100 ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ரா தருவாங்க. ஏன்னா என்னோட ஃபிட்டிங் அந்த மாதிரி இருக்கும். என்னோட திறமையை வந்து என்னோட தொழிலில் காமிச்சேன். அப்படியே அவங்க உடம்புல ஒட்டின மாதிரியே இருக்கும். ஆச்சரியமாக பார்ப்பாங்க, நீங்கள் உங்ககிட்ட தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாமே பிரிக்கிறது எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை. அப்போ வந்து அவங்கள வந்து திருப்திப்படுத்தி பார்த்தேன். அவங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் அது பக்காவாக பண்ணும்போது மற்ற இடங்களில் கொடுக்குற அமௌண்ட்டை விட எனக்கு எக்ஸ்ட்ராவே தருவாங்க. அப்போ வந்து என்னோட தொழிலை நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு அந்த வருமானம் போதும். ஒரு நாளைக்கு 4 ஜாக்கெட் தைச்சேன்னா எனக்கு 2000 ரூபாய் 2500 ரூபாய் எனக்கு வீட்டில் இருந்தபடியே இன்கம். நான் ஏங்கம்மா வெளியே போகணும் அப்படின்றது. இதுவே எதுக்காக சொல்கிறேன்னா, திருநங்கைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களுக்கும் இது மாதிரியான சில விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்துக்குமே ஒரு திறமைகள் இருக்கும். அவங்கவுங்க திறமைகள் என்னன்றதை நம்ம உணர்ந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம லைஃப்பில் நல்லா இருக்குன்றதுக்கோசம் இந்த ஒரு விஷயத்தை கூட நான் சொன்னேன். கண்டிப்பா. இப்போ இந்த திருநங்கை சமூகத்திலே உங்களை காயப்படுத்தின ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு இந்த ஒரு விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இந்த திருநங்கை சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இல்லைம்மா, 1000 விஷயம் என்னை காயப்படுத்தியிருக்கு. அதில் பர்டிகுலராக சொல்லணும் 1-2 விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எனக்கு வந்தது இந்த திருநங்கை சமுதாயத்தில். அதில் வந்து அவங்க பேசக்கூடிய குரூப்புகளில் வந்து என்ன பேசக்கூடிய வார்த்தைகள், அவங்க பேசின விதங்கள், அதாவது என்ன பேசுனதை விட என் கூட பிறந்தவங்கள என்னை பெற்றவங்களெல்லாம் பேசின வார்த்தைகள்லாம் எனக்கு இன்றைக்குமே என் மனசில் வந்து ஆறாத ஒரு காயமாக தான் இருக்குது. அதுக்கு என்ன மருந்து கொடுத்தாலும் அது ஆறாது. அந்த வார்த்தைகளை என் மைண்டில் ஓடிட்டே தான் இருக்குது. ஸோ இது நான் சாகுற வரைக்குமே எனக்கு வந்து இந்த காயங்கள்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ நீங்க திருநங்கைகளுக்குன்னு மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களுக்கும் உங்க ட்ரஸ்ட்ல இருந்து நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரியான உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? அதாவதுமா, நம்ம ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ண ஆரம்ப காலங்களில் வந்து எங்களுக்கும் இது புதுசாக தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து திருநங்கை மத்தியில் ஒரு பிரச்சனையை சந்தித்து அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுக்காக தான் நாங்கள் வந்து இந்த ட்ரஸ்ட்டே வந்து ஓப்பன் பண்ணோம். ஏன்னா சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்க தான் திருநங்கை மக்கள். ஆனால் திருநங்கை மக்கள்கிட்டயே புறக்கணிக்கப்பட்டு இவங்க வெளியே வரும்போது இவங்கள ஆதரிக்க யாருமே இல்லை. ஸோ அது ஒரு மாற்றமாக இருக்கட்டும், ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லி தான் நம்ம வெளிச்சம் அறக்கட்டளை சொல்லிட்டு நம்ம ஒரு அமைப்பை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வெளியே கொண்டு வந்தோம். அப்போ கொண்டு வரும்போது நாங்கள் என்ன யோசித்தோம்னா, இந்த பிரச்சனைகள் அத்தனையுமே வந்து திருநங்கைகளுக்கு மட்டுமே இல்லை, பெண்களுக்கும் இருக்குது. ஏன்னா இப்போ இல்லை சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு விடோவாகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் அவங்க கூட பிறந்தவங்களோ இல்லை பேரண்ட்ஸோ இருந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வேறு மாதிரி கொண்டு போகிறவங்க கொடுத்து வச்சவங்க.
அப்படி இருந்தும் இவங்க வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணி ஒரு குடும்பத்தையே எதிர்த்து வெளியே வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? கணவனும் இல்லை, இந்த சைடும் இல்லை, இந்த சைடும் இல்லை, அந்த பொண்ணு என்ன பண்ணும்? அப்போ அவங்களுக்கு யாரோடைய ஒருத்தவங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. அந்த சப்போர்ட் கிடைச்சா அந்த பொண்ணோட லைஃபு கௌரவமாக நல்ல வழியாக போகும். அப்படி சப்போர்ட் இல்லைன்னா அந்த பொண்ணோட லைஃபு தவறான வழியாக தான் போகும். அப்போ அந்த மாதிரியான பெண்கள் எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சி நம்ம ட்ரெஸ் மூலியமா அவங்களுக்கு தேவைகள் என்னென்னா, மிக பெருசாலாம் நாங்கள் எதுவும் பண்ணிடல, ஏன்னா எங்களால் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் கிடையாது, கவர்மெண்ட்டால் எந்த ஒரு இன்கமும் இல்லை. எங்களுக்கு ஸ்பான்சர்ஸும் நாங்கள் யார்கிட்டேயும் போயிட்டு கை நீட்டி எதுவும் கேட்கல. என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட திருநங்கைகளோட சப்போர்ட் மட்டுமே தான். அதை வச்சுட்டு நாங்கள் பெருசாக எதுவும் பண்ணாமல் சின்னதாக என்னென்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தை இருந்துச்சுன்னா குழந்தையோட இவங்களையும் சேர்த்து ஏதாவது ஒரு பெரிய இடத்துல எங்கள் ஏரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் தான் இருக்குது, பெரிய பெரிய பிராமின்ஸ் வீடுங்கள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து வேலைக்கு ஆள் கேட்பாங்க. அங்கெல்லாம் எங்களோட ட்ரஸ்ட்டோட கான்டாக்ட் நம்பரு இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்குறோம். ஆள் கேட்பான். அவங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களை வந்து நைட்டில் கூட இருந்து பார்த்துக்கிற மாதிரி 3 வேளை சாப்பாடு கொடுத்துருவாங்க, மாதத்துக்கு ஒரு சாரீ கொடுப்பாங்க, அவங்கள அங்கேயே தங்க வச்சுட்டு சம்பளமும் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதை விட சேஃப்டி வேறு என்ன வேணும்? தெரியுது. அந்த மாதிரி இடங்களில் கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஒரு வேலையை சேர்த்து விட்டுறது. அவங்கள வந்து நாங்கள் வேலையை சேர்த்து மட்டும் விடாமல் அவங்கள தொடர்ந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஆமாம், அதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், இவங்க அங்கே கரெக்டாக இருக்காங்களா, இவங்கள வந்து அவங்க நல்லா பார்த்துக்குறாங்களா, இவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா, இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி அவங்கள விசாரிக்கிறது. அங்கே அந்த வேலை செய்கிற இடத்துல வேலை கொடுத்தவங்கக்கிட்டே விசாரிப்போம், இவங்களே விசாரிப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியான ஒரு இதுவெல்லாம் வச்சுட்டு பண்ணுறது. அந்த பெண்கள் மத்தியிலே எங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அந்த மாதிரி போயிடுறாங்க. அதே போல் திருநங்கைகள் வந்து தங்க இடம் இல்லாமல் வெளி மாவட்டத்துலேருந்து சென்னைக்கு வராங்க. சிலரோட நம்பிக்கையின் பேரில் வந்துடுறாங்க. வந்து இவங்களோட அடிமைதனம் தாங்க முடியாமல் இவங்க பண வேட்டைகள் பிடுங்குறதெல்லாம் இவங்களால கொடுக்க முடியாமல் அங்கேருந்து தப்பிச்சு பெற்றவங்கக்கிட்டேயும் போக முடியல, இவங்கக்கிட்டேயும் வாழ முடியல. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கக்கூடிய திருநங்கைகள் எங்களோட வெளிச்சம் அறக்கட்டளையே காண்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இருப்பிடமும் 3 மேலே உணவும் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து தங்குற இடமும் இங்கே கிடைச்சிது, உணவும் கிடைச்சிது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஏதாவது சுய தொழில் வேணும், எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கடை வச்சு கொடுங்க. பெருசாக எதுவுமே நாங்கள் பண்ணலை. சின்னதாக ஒரு பெட்டி கடை, ஒரு தள்ளுவண்டி, அதுக்கு ஏதோ ஒரு முதலீடு, ரொம்ப பெருசாக ஒரு 5000 ரூபாயில் ஒரு முதலீடு, ஒரு காய்கறி வாங்கி ஒரு தள்ளுவண்டியில் கொடுத்தா அவங்க மட்டும் நின்றுக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு போகிறவங்க கூட விளையாடிட்டு ஏதோ ஒன்று செல் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் மாறுறதுக்கு வெளிச்சம் அறக்கட்டளை ஒரு உதவியாக இருக்குது. கண்டிப்பா மேம், நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற திருநங்கைகளுக்கும் பெண்களுக்கும் நீங்க ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க மேம்? அதாவது திருநங்கைகளுக்கும் சொல்கிறேன், பெண்களுக்கும் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, நமக்கு தேவை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே எந்த ஒரு இக்கட்டான ஒரு நிலையில கூட வந்துட்டு நம்ம மனசை தளர விடாமல் மன தைரியத்தோடு இருந்தாலே போதும். தைரியத்தை மட்டும் நம்ம கைவிடவே கூடாது. நம்ம தனியாக ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அவ்வளோதாண்டா நம்ம கதை முடிஞ்சிச்சின்னு நினைக்காதீங்க. அந்த இடத்துல தைரியமாக நீங்கள் பேஸ் பண்ணுங்க, அந்த இடத்துல ஜெயிச்சு வருவீங்க. நமக்கு தேவை, அனைவருக்கும் தேவையான ஒரே ஒரு விஷயம் எதுனா மன தைரியம் மட்டும்தான். தைரியம் இருந்துட்டா நம்ம எங்கே ஒன்றாலும் வென்று வரலாமா, எது ஒன்றாலும் பண்ணலாம், எப்படி ஒன்றாலும் நம்ம காப்பாற்றிக்கலாம். நமக்கு தேவை தைரியம் மட்டும். அந்த தைரியத்தை மட்டும் வர வச்சுக்கோங்க. மற்றபடி வேற எதுவும் நான் எனக்கு பெருசாக சொல்லணும்னு கிடையாது. இது இருக்குது. அதே போல் தன்னம்பிக்கையும் நமக்கு தேவை. நம்மளால் வாழ முடியும், நம்ம வாழுவோம், நம்ம பிள்ளைகளை நம்ம நல்ல வழியில் காப்பாற்றுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நமக்கு முக்கியம். அதுக்கு உதாரணம்னு ஒன்று சொல்ல பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல இந்த சென்னையில் வந்து இந்த ஒரு கும்பல் கிட்டேருந்து நான் பகச்சின்னு நான் வெளியே வரும்போது நான் ஒரு ஆள் தான். அப்போ எல்லாருமே எனக்கு ஃபோன் மூலியமாவோ எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ உனக்கு ஏண்டி இப்படி வாயி, நீ ஏண்டி இப்படி பண்ணிட்ட, அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, அவங்கெல்லாம் ஒரு பெரிய கூட்டம், இந்த கூட்டத்தை நீ ஒரு ஆள் என்ன பண்ண போற, திடீர்னு ஒரு 50 பேர் உன் வீட்டாண்ட வந்துட்டா நீ என்ன பண்ணுவ,
நீ உங்களை பகைச்சின்னு சென்னையில் வாழ முடியாது இப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ஒரு சில பயங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் நான் என்ன தெரியுமா பண்ணேன், அப்படியா சரி என்ன பண்ண போகிறாங்க பண்ணட்டும். இந்த பூமியில் பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நாள் சாக தான் போகிறோம். கோழைக்கு தினம் தினம் சாவு, தைரியமானவனுக்கு ஒரே நாளில் முடிஞ்சிடும். நான் அப்படி போயிடுறேன். போ. அவங்க என்னை வந்து கத்தி எடுத்துன்னு வந்து வெட்ட வராங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க வெட்ட வரும்போது ஒரு கோழை கூட வந்துமா தன்னை மீறின ஒரு தைரியம் அந்த இடத்துல வரும். அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும். ஒருத்தவங்க நம்மளை வெட்ட வராங்கன்னும் போது நமக்கு ஒரு தைரியம் வரும். நம்மளை காப்பாற்றிக்கணும், ஐயோ வெட்ட வராங்கன்னு நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம். அது உண்மைதானே பாரோம். அப்போது அவங்க எடுத்துன்னு வர கத்தி என் மேலே படுதோ இல்லை அதே கத்தி அவங்க மேலே படுமோன்றது கடவுள்கிட்ட இருக்கு. நம்ம தைரியமா வந்து அதை பேஸ் பண்ணால் மட்டுமே தானே அது என்ன நடக்க போகுதுன்றது தெரியும். பண்ணாம ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுன்னா நீ அதே இடத்துல தான் நிக்கணும். இப்படி போகணும், பின்னாடி வரணும், முன்னாடி இப்படியே தான் நிக்கணும். தைரியமா போ, நல்லதை கெட்டதை போய் அது கரெக்டா இருந்ததுனாக்கா உனக்கு வெற்றி பாதையா அமைய போகுது. அது தவறா இருந்தாக்கா நீ திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பா ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு போ. இப்படிதான் நான் வந்து கடந்து வந்த பாதைகள் இப்படிதான். அப்படி இருக்கும்போது இந்த கும்பலை நான் பகைச்சு வரும்போது எனக்கு எல்லாரும் பயம் காமிச்சாங்க. அந்த பயத்தெல்லாம் நான் தெளிய வச்சு தைரியமாக இறங்கி போராடி பல விஷயங்கள் நீங்கள் நம்ப மாட்டீங்க. சென்னை கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி 3000 திருநங்கைகள் என் ஒரு ஆள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து விதவிதமாக ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்து எவ்வளோ பண்ணாங்க. அது நிறைய சேனல்ஸ்லாம் வந்தது, டிவி நியூஸ்லலாம் வந்தது. அவ்வளோ அதுக்கு கூட நான் சரியில்லைம்மா. நீங்கள் 3000 பேரில் 30,000 பேர் போனாலும் என்ன நடக்க போகுது? ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒன்றே உத்தமர்கள் கிடையாது, நீங்கள்லாம் நல்லவங்க கிடையாது. உங்கள் ஒருத்தரோட ஆதார் கார்டை வந்து நம்ம போட்டாலே நீ யாருன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வரப்போகுது. நீ என்ன இந்த கூட்டத்தை எடுத்துன்னு போயிட்டு கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி நின்றுட்டா கமிஷனர் அருண் சார் வந்து இந்த கூட்டத்தை பார்த்துட்டு பயந்துட்டு உடனே இமீடியட்லியாக மந்த்ராக்கு வெள்ளங்க மாட்டுங்க, தூக்கிட்டு வந்து கூண்டாஸ் அடிங்க, அவளுக்கு சிறை தண்டனையை கொடுங்கன்ற போகிறாரோ? சட்டம்ன்றது எல்லாருக்கும் பொது, சரிங்களா? யாரா ஒன்னாலும் இருக்கட்டும், எல்லாருக்கும் பொது. என்ன திருநங்கை அப்படின்றதுனால ஒரு சிம்பத்திக் ஏதோ ஒரு பார்த்து சில அதிகாரிகள் வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து உங்களை நல்லவங்கலாம் யாரோ வைரகிரிட வச்சு வரவேற்று அங்கே பொன்னாடை போட்டிலாம் உட்கார வைக்கல. ஏன்னா யார் திருநங்கைகளோட ஹிஸ்ட்ரியே போலீஸ்க்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீ இவ்வளோ பெரிய கூட்டத்தை இட்டுன்னு போய் நிறுத்திட்டா நான் அதை டிவியில் பார்த்துட்டு பயந்துடணுமோ, ஓடிப்போய் எங்கன்னா ஒளிஞ்சிடணுமோ, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக இருந்தேன். கடைசியில் அவங்க 3000 பேர் போயும் ஒன்றுமே நடக்கலை. அந்த இடத்துல தான் யோசித்தேன், நம்ம மன தைரியம்னு ஒன்று இருந்ததுனால தான் நம்ம ஜெயிச்சோம். இல்லைன்னா என்ன பண்ணியிருக்க முடியும்? அந்த கும்பலை பார்த்தோன்னையும் ஐயோ நான் பண்ணது தப்பு, என்னை மன்னிச்சிருங்க அப்படிலாம் நான் பயந்துருந்தேன்னா நான் இன்னைக்கு அவுட்டு. இன்னைக்கு உங்கள் முன்னாடி உட்காந்துலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. தைரியமாக உங்களால் ஆழ்ந்த பாருங்கடா, என் சைடு நியாயம் இருக்குது, நீதி இருக்குது, தர்மம் இருக்குது, சரியா? ஒரு அதிகாரி இல்லைனாலும் ஒரு அதிகாரி காது கொடுத்து கேட்பாங்க, புரியுதுங்களா? என் சைடு இருக்கிற நியாயத்தை எனக்கு எப்படி வெளிப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். பார்த்துக்கலான்னு ஒரு தைரியமாக நான் உட்கார்ந்ததுனால தான் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அந்த 3000 பேரையும் அவங்கள அடக்கி ஆளக்கூடிய அந்த நாய்க்கு முன்னாள் நாயக்குன்னு சொல்லக்கூடியவங்களே ஜெயிச்சு இன்னைக்கு வெற்றி பாதையில் அமர்ந்திருக்கேன். இதை வந்து நான் எதுக்காக இதையும் சொல்கிறேன்னா, திருநங்கை மக்களுக்கும் சொல்கிறேன், பெண்களுக்கும் சொல்கிறேன். தனி ஒரு நபரால் எதுவும் பண்ண முடியாது, எதுவும் சாதிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஒரு தனி நபரால் எது ஒன்றாலுமே பண்ண முடியும், நம்ம எல்லாத்தையுமே சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு நானே ஒரு முன்னோடின்றத சொல்கிறேன். கண்டிப்பா மேம், இவ்வளோ தைரியமா ஒரு திருநங்கை சமூக போராளியா நிறைய பேருக்கு நல்லது பண்ணிட்டு இப்போ ஒரு பர்சனா நீங்க இருக்கீங்க. பட் குழந்தையா இருக்கும்போது நீங்க ஒரு நபரா இருந்திருப்பீங்க. இப்போ அந்த குழந்தைத்தனமான ஒரு மந்த்ரா உங்க முன்னாடி வந்து நின்னாங்கன்னா அவங்கள ஹக் பண்ணி ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? குழந்தைத்தனமானா இதுல ஒரே ஒரு விஷயம், எனக்கு என் தம்பி பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்து நான் குழந்தையிலேருந்து தூக்கி வளர்த்துருக்கேன். அந்த பொண்ணுக்கு வந்து நான் உனக்கு வந்து பெரியப்பா கிடையாது, நான் உனக்கு அத்தை அப்படின்னு சொல்லணும். அது ஒரு ஆசை தான் எனக்கு. ஏன்னா அவள் இப்போ வரைக்குமே வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவாள்.
அவளை வந்து நான் என் அத்தைன்னு கூப்பிடுன்னு சொல்லும். இது ஒரு சின்ன ஆசை தான், அவ்வளோதான். கண்டிப்பா உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். நீங்க பண்ற எல்லா நல்ல விஷயங்களும் எல்லாருக்குமே போய் சேரும் மேம். கண்டிப்பா உங்களோட நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றிம்மா.